நேற்று இந்தியாவுடைய 78வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. செங்கோட்டையில் கொடியேற்றி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வீர உரையை ஆற்றியிருக்கிறார். அந்த உரையில் பல விஷயங்கள் சொல்லியிருக்கார். இந்த நாடு இப்படிப்பட்ட வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறதுங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதை வைத்து இப்பொழுது எதிர்க்கட்சிகளும் பிரதமருடைய சுதந்திர தின உரையிலேயே நாட்டு மக்களை பிளவுபடுத்தக்கூடிய வகையில் அவர் பேசியிருக்கிறார் அப்படின்லாம் உருட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் என்ன அவர் சொல்லியிருக்காருன்னா, ஒன்று என்னென்னா, இந்த நாடுடைய அரசியல் ரொம்ப தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் மிக தெளிவாக இருக்கேன். அதனால் என்னென்னா, 1,00,000 இளைஞர்கள் அரசியலில் ஈடுபடணும். இவங்க யாருமே ஒரு வாரிசு அரசியல்லையோ குடும்ப அரசியலோ இல்லாதவர்கள் வரும் பொழுது இந்த அரசியல் கொஞ்சம் மேம்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. பெண்களுக்கு பாதுகாப்பு, அவங்களுடைய முன்னேற்றத்திற்கான பல முன்னெடுப்புகளை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது, இன்னும் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு, மக்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய சிவில் சட்டங்கள் மீது, ஒரு சில சட்டங்கள் மீது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை இருக்கிறது, இது ஏதோ ஒரு ஓரவஞ்சனையாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் நம்ம ஒரு செக்குலர் நாடுன்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி எல்லாருக்கும் பொதுவான, யாருக்கும் பிரச்சனை இல்லாத ஒரு சட்டமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு பற்றி பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. நீங்களும் அவருடைய உரையை கேட்டிருப்பீங்க. அது சம்மந்தமான உங்கள் கருத்து சொல்லுங்கள். ஒரு கருத்தை நான் ரொம்ப தீவிரமாக ஏற்றுக்கிறேன். இது மதச்சார்பற்ற நாடுன்றீங்க. அப்போ எதுக்காக மதத்துக்கு ஒரு சட்டம்? மதச்சார்பற்ற நாட்டில் மதத்துக்கு ஒரு சட்டம் இருந்ததுன்னா அது என்ன மதச்சார்பற்ற நாடு? அப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன். நீங்கள் மைனாரிட்டிகளுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஷரியா சட்டமோ ஷரியத்தோ இல்லைன்னா அவங்க சபையில் சொல்கிறதோ தான் அவங்களுக்கு சட்டம் அப்படின்னா, இதை இந்து நாடுன்னு அறிவிக்க ஒத்துக்குங்க. இதை இந்து நாடுன்னு அறிவித்ததுக்கப்புறம் உங்களுக்கு தனி சட்டம் வேணும்னா, இல்லை இது அதையே மெயின்டைன் ஆகணும், இல்லைங்க அதெல்லாம் முடியாதுங்க, நாங்கள் எங்களுடைய மத கோட்பாடுகளை என்ன சொல்லுதோ அப்படி தான் நாங்கள் நடந்துப்போம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்போ நாங்கள் கோரிக்கை இந்து நாடுன்னு வைக்கிறோம், அதை ஏற்றுக்குங்க. அப்போ இந்துக்களுக்கான ஒரு சட்டமும் உங்களுக்கான ஒரு சட்டமும் இருக்கட்டும். இல்லை இல்லை, நீ இது இந்து நாடு கிடையாது, இது எல்லா பயிலும் எவனுக்கு வேணாலும் இது பொது அப்படின்னு நீ சொல்லிவிட்டு, ஆனால் எனக்கு மட்டும் சட்டத்துக்கு வேறு, நான் என்னுடைய சட்டத்தை தான் வச்சுப்பேன்னா, குதிரை கொள்ளுன்னா வாயை திறக்கும், கடிவாளம்னா வாயை முடிக்குமா? இது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, சட்டமேதை B.R. அம்பேத்கர் அவர்களே காமன் சிவில் கோட அவர் ஏற்கனவே வலியுறுத்தி தான் அரசியல் நிர்ணய சபையிலேயே அப்பயே பேசியிருந்திருக்காரு. ஆனால் ஏதோ காரணங்களுக்காக இவங்க பல்ட்டி அடித்து கொண்டு வந்ததை, அதுதான் மோடியும் கூட குறிப்பிட்டு சொல்கிறார். நம்ம 75 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இப்போயாவது யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரலன்னா இந்த அரசியலமைப்பு உருவாக்கியவர்களுக்கே நம்ம அநீதி செய்கிறோம் அப்படின்னு அவங்கள அவமதிக்கிற மாதிரி தானே ஆகுது இது. அதோடு இல்லாமல் எவ்வளவோ இஸ்லாமிய பெண்கள் 1984 ஷாபானு கேஸ் உச்சநீதிமன்றத்துக்கு வருது. உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, அதுவும் அந்த ஷாபானு கேஸ் 84 உச்சநீதிமன்ற தீர்ப்பு. அந்த கேஸ் ஆரம்பித்தது 60களில் 67 68லேயோ என்னமோ ஆரம்பித்து 20 வருஷம் கிட்டத்தட்ட ட்ராவல் பண்ணி உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்கிறாங்க. ஷாபானுக்கு அவர் புருஷன் ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ராஜீவ்காந்தி பாராளுமன்றத்தை கூட்டி அந்த உச்சநீதிமன்றத்தோட ஜட்ஜ்மெண்ட்டையே செட்டிசைட் பண்ணி ஓவர் ரூல் பண்ணி ஒரு வேற ஒரு இது கொண்டு வராரு. அதனால் இது மதத்தின் அடிப்படையில் இவங்க ஓட்டு வங்கியாகத்தான் இஸ்லாமியர்களை பார்க்கின்றார்கள். நீங்கள் பல்வேறு வழக்குகளில் கவனித்து பாருங்கள். அது பல்வேறு வழக்குகளாக இருக்கட்டும், சிதம்பரம் தீட்சிதர்கள் பால்ய விவாகம் பண்ணுறாங்க அப்படின்னு பொங்கி அழுகிற இந்த கும்பல், இஸ்லாமிய பெண்கள் சிறுமிகள் வயதுக்கு வந்த உடனே திருமணம் செய்யலாம்னு இருக்க, அதை என்றைக்காவது இந்த திராவிட கும்பல் என்றைக்காவது அதை கண்டிச்சிருக்கா? இல்லைங்க. பள்ளிக்கு செல்லும் வயதிலே வயிற்றில் குழந்தையா அப்படின்னு ஏன் நீ இஸ்லாமிய பெண்ணை பார்த்து கேட்க மாட்டேங்கிற? அப்போ அவங்கள நீ ஓட்டு வங்கி மிஷினாக நினைக்கிறியா? நான் அதை என் வீட்டு குழந்தையாக நினைக்கிறேன். இஸ்லாமிய பெண்களை என் வீட்டு குழந்தையாக நினைக்கிறேன். இஸ்லாமிய பெண்களை என் சகோதரிகளாக நினைக்கிறேன். அதனால் நான் அவங்களுக்கும் சேர்த்து பேசுகிறேன். ஆனால் நீ அவங்கள ஓட்டு வங்கி ஜஸ்ட்டு ஓட்டிங் மிஷினாக நினைக்கிற காரணத்தினால நீ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்லதையும் நீ தடுக்கிற. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசியல் ரீதியாக பேசினாலும் தப்பு இல்லை. ஏன்னா நம்ம அரசியல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை முன் வச்சுட்டு வரோம். ஆர்டிகிள் 370 நீக்குவோன்னு சொன்னோம், நீக்கியிருக்கோம். ராமர் கோவில் கட்டணும்னு சொன்னோம், கட்டியிருக்கோம். கட்டி முடிச்சு கும்பாபிஷேகமும் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் நம்ம காமன் சிவில் கூட
இந்த பாரதிய ஜனசங்கம் உருவான நாள்லேருந்து நம்ம இதை சொல்லிட்டு இருக்கோம். நாடு சுதந்திரம் அடைந்த நாள்லேருந்து சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கெல்லாம் ஒரு அரசியல் ரீதியாக உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருந்து உங்களுடைய சித்தாந்தத்தையும் உங்களுடைய கோட்பாடையும் மக்கள் எங்களுக்கு வாக்கு போட்டாங்க, நாங்கள் நிறைவேற்றோம் நீ சொல்லலாம். ஆனால் நான் சொல்லக்கூடாதா? நீ செஞ்சா சரி, நான் செஞ்சா தப்பா? இது என்ன கதையாக இருக்குது? மூத்தா பதிவிரதனா இளையா என்னப்ப? அந்த கேள்வி நான் கேட்பேன்ல. அப்போ இது நம்மளுடைய சித்தாந்த ரீதியாகவே காமன் சிவில் கோடு வேணும்னு சொல்கிறோம். ஏன்னா நோபடி ஷுட் பி டிப்ரைவ்டு, ஆல் ஆர் ஈக்குவல், சட்டத்தின் முன் அனைவரும் சமங்கிறோம். அது என்ன, உனக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டம், அவருக்கு ஒரு சட்டம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னா எல்லாரையும் ஒரே பிளாட்ஃபார்மில் வை. இது ஒன்று. ரெண்டாவது, இதை மோடியோ பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்ஓ மட்டும் சொல்லலை. உச்சநீதிமன்றமும் இந்த 2003 எத்தனை தடவை சொல்லியிருக்குன்னு உதாரணங்களை சொல்கிறேன். முதல் உதாரணம், பிரதமர் ஸ்பீச்சிலேயே அதை சொல்லியிருக்காரு. 2019 2 ஜட்ஜுகள் கொண்ட உச்சநீதிமன்ற பெஞ்சில் காமன் சிவில் கோடை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு மத்திய அரசுக்கிட்ட கேட்டிருக்காங்க. இது 2019 மோடி பிரதமராகி 5 வருஷம் கழித்து இந்த ஒரு இதை ஃபீட்பேக்கை கேட்குறாங்க. 2003 KN கரையோ CN கரையோ ஒரு ஜட்ஜு 2003 அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போதே காமன் சிவில் கோடை பற்றி ஏன்னு நீங்கள் மூட் அவுட் பண்ணலை அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு தடவை இந்த இது வருது. அதே 2013 மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது அப்போவும் உச்சநீதிமன்றம் மன்மோகன் சிங்க்கு அறிவுறுத்துது, நீங்கள் காமன் சிவில் கோடை கொண்டு வரதுக்கான வேலையை செய்யுங்கன்னு. இந்த மாதிரி தொடர்ந்து அதே மாதிரி மகாராஷ்டிரா உயர்நீதிமன்றம், மத்திய பிரதேஷ் உயர்நீதிமன்றம், இந்த பல்வேறு சைட்டேஷன்ஸ் இருக்குது ஜட்ஜ்மெண்ட்டில். அவங்க ரெஃபரன்ஸ்லேயும் சொல்லியிருக்காங்க, அப்சர்வேஷன்லேயும் சொல்லியிருக்காங்க, தீர்ப்புலேயும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நீதிமன்றங்கள் இதை வலியுறுத்தும் போது மோடிக்கு உள்நோக்கம் யாராவது கற்பிச்சா அவங்க நீதிமன்றங்களை எதிர்த்து பேசுகிறதா தான் நாம் நினைக்க முடியும். ஏன்னா உச்சநீதிமன்றம், நீங்கள் மகாராஷ்டிரா உயர்நீதிமன்றம், மத்திய பிரதேஷ் உயர்நீதிமன்றத்தெல்லாம் விடுங்க, உச்சநீதிமன்ற நீதிபதிகளே பல்வேறு காலகட்டங்களில் இதை சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் கேரள உயர்நீதிமன்றத்திலே கூட சொல்லியிருக்காங்க, பெண் திருமண வயதுங்கிறது மதத்துக்கு முதல்லாம் மாறக்கூடாது, எல்லாருக்குமே ஒரே ஏஜை ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறது நியாயம்தான். 18லேருந்து 21 ஆக்கணும் அப்படின்னு கூட ஒரு பேச்சு இருக்குது. அப்போ 18லேருந்து 21 ஆக்கணுங்கும்போது நீ மட்டும் 13-14 வயசில் குழந்தை திருமணம் பண்ணுவ, அதை நீ ரெஜிஸ்டர் பண்ணுனா இல்லை நாங்கள் பண்ண முடியாதும்ப. அப்போ நீ இந்த நாட்டோட எந்த சட்டத்தை நீ மதிக்கிற? அந்த கேள்வி வருமா வராதா? இதை கேள்வி கேட்டால் ஏய் மதவெறியனே, காவி பயங்கரவாதியே, இந்த மாதிரிலாம் நம்மளை புழுதி வாரி தூத்துவீங்க. பரவாயில்ல, இல்லைன்னா மட்டும் என்ன பாராட்டாவா போகிறீங்க? நியாயத்தை பேசினா இவங்களுக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. சட்டமேதை அம்பேத்கர் சொன்னதையும் உச்சநீதிமன்றம் தொடர்ந்து சொல்லி வருவதையும் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்றுக்கு சுதந்திர தின உரையில் கோடிட்டு காமிச்சிருக்காரு, பேசியிருக்காரு. மிக விரைவாக இந்த காமன் சிவில் கோடு சட்டம் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை.